சுன்னத்து தொலாட்டி என்ன? சுன்னத்து உபரியான வணக்கம். சுன்னத்து தொலாட்டி பாவமா? சுன்னத்து தொழுதா என்ன நன்மை? நாங்கள் கட்டாயம் தொழணும், அது சுன்னா. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுது வாராரோ அவருக்கு எங்கே வீடு கிடைக்குது? எங்கே வீடு? கொழும்புல உங்களுக்கு ஒரு வீடு தாரம் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? இதை செஞ்சால் நீங்கள் கொழும்புல உங்களுக்கு ஒரு வீடு, தெஹிவலையில் அல்லது கோல்ட் ஃபேஸில் உங்களுக்கு ஒரு வீடு தாரம், என்ன செய்யணுமா? அந்த காரியத்தை செய்வோமா விடுவோமா? அடே கொழும்புல வீடு கிடைக்கிது, அதுவும் கோல்ட் ஃபேஸ்லண்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோல்ட் ஃபேஸுக்கு போகலாமன்னு என்ன செய்வோம்? அந்த அமலை செய்வோமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் ஒருவர் 12 ரக்காத்துகளை ஒவ்வொரு நாளும் தொழுது வாராரோ, சுன்னத்து தொழுகை முன்பின் சுன்னத்து, சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே மாளிகை? சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. அப்போ இது கிடைக்குமா எங்களுக்கு? எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நாங்கள் வாங்க முடியாத ஒரு பெருமதியை அல்லாஹ் சுவர்க்கத்தில் எங்களுக்கு தாரான். முன்பின் சுன்னத்துகள் எத்தனை? சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழணும். சுபகுக்கு முன் சுன்னத்து மட்டும்தான். எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். அதுக்கு என்ன சிறப்பு? சுபகுக்கு முன்னுக்கு ஒருவர் சுன்னத்து தொழுதால் என்ன சிறப்பு? ரக்காத்தல் ஃபஜ்ரி ஹைரும் மினத் துனியா வமா ஃபிஹா. ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து சுன்னத்துகள் இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2 ரக்காத். குலியாயுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத், இந்த 2 சூறாவை ஓதித்தான் ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தையும் தொழுவார்கள். மிக வேகமாக தொழுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்களா இல்லையா என்று சந்தேகிக்கிற அளவுக்கு வேகமாக தொழுது ஒரு சுன்னத்து தொழுது சுபஹுடைய முன் சுன்னத்து 2. எங்கே தொழுதாங்க ரசூலுல்லாஹ்? இல்லை சுன்னத்தை பள்ளியிலே வீட்டை தான் அதிகமாக சுன்னத்தை ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அப்போ நாங்கள் எழும்புறோம் சுபகுக்கு 2 ரக்காத்து சுன்னத்தை நாங்கள் தொழுகிற கஷ்டம் எங்களுக்கு. 2 சின்ன சூறா குலியாயுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத். உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தை தந்தாலும் அந்த 2 ரக்காத்துக்கு அது ஈடாகாதாம். அப்போ எப்படி சிறப்பு மிக தொழுகையாக இருக்கும் அது? உலகத்தை தந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் வச்சு இந்த கையில் 2 ரக்காத்து சுன்னத்தை வச்சாலும் சுபகிட ஏதான் பெருமதி? 2 ரக்காத்து சுன்னத் தொழுவதுதான் பெருமதி. திரும்ப லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து 2 தொழுகிற சலாம் கொடுக்குற, திரும்ப 2 தொழுகிற சலாம் கொடுக்குற, முன்னுக்கு 4 பின்னுக்கு 2 ரக்காத். அப்போ லுஹருக்கு மட்டும் 6 ரக்காத்து சுன்னத். அசருக்கு எந்த சுன்னத் தொழுகையும் இல்லை, எந்த சையான ஹதீஸும் இல்லை. திரும்ப மகரிபுக்கு பின்னாடி 2, மகரிப் தொழுகையை முடிச்சு போட்டு பின்னுக்கு 2 சுன்னத்து, இஷா தொழுகையை முடிச்சு போட்டு பின்னுக்கு 2, மொத்தம் 12. மொத்தம் 12 ரக்காத்துகளை ஒருவர் ஒவ்வொரு நாளும் தொழுது வரணும். பேணி ஒவ்வொரு நாளும் 12 முன்பின் சுன்னத்து தொழணும்னா நம்ம நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும். பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு இருந்தால் தான் இந்த சுன்னத்தை தொழலாம். லுஹருடைய சுன்னத்தை 4 ரக்காத் தொழுகிறண்டா பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு இருந்தால் தான் அந்த 15 நிமிஷம் கெப்புக்குள்ளே நாங்கள் 2 2 4 தொழலாம். இகாமத் செல்லக்குள்ள பள்ளிக்கு வந்தோம்டா சுன்னத்து தொழுகை கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணி வந்தால் மாளிகை கிடைக்குமா எங்களுக்கு? மாளிகை கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ சுன்னத்தையும் நாங்கள் செய்யணும்.